குட் ஈவினிங். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரேடு. எப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கேபிட்டலில், ஸோ ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடில் சப்போஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரீமியம் எந்த இடத்துல டிகே ஆகுது, நம்ம ஒரு நல்ல ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணோம்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் ஒரு 9 ரூபாயில் ஒரு ஸ்டாக்கை பிக்கப் பண்ணிவிட்டு, ஸ்டாக் இன் சென்ஸ் ஒரு ஆப்ஷன் ப்ரைஸை இண்டெக்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸில் கால் சைடு ஆர் புட் சைடு எந்த சைடு மூவ் ஆகுதுன்னு அது ஒரு ப்ராப்பராக நம்ம ஜட்ஜ் பண்ணோம்னா அது ஒரு பெரிய காசு. ஒரு 10,000 ரூபாயில் 11,000 ரூபாய் கேபிட்டலில் 17,000 ரூபாய் கிட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம நல்லா லேர்ன் பண்ணும்போது ஒன்றுமே வேணாம், வீக்லி ஒரே ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடை கூட ஒழுங்காக நம்ம பண்ணோம்னா 2 ட்ரேடு பண்ணால் கூட இன்னைக்கு ஒரு 2 ட்ரேடு பண்ணியிருந்தோம். 2 ட்ரேடுடைய லெவல் ஆஃப் எல்லாமே ஒன்று 9 ரூபாய்க்கு ஒன்று பண்ணியிருக்கோம், இன்னொன்று 11 ரூபாய்க்கு தான் 2 ட்ரேட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 24,450 400 கால் 24,400 காலை வந்து ஒரு 9 ரூபா 10 ரூபா ரேஞ்சில் நம்ம வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 10-19 டைம் இருக்கும். அந்த டைமில் வி பிளான்ட் இட் லைக் ஒரு 9 ரூபா 10 ரூபாய்க்கு நம்ம இந்த இடத்துல கிடச்சிச்சின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த லைவில் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தது. ஸோ இந்த ட்ரேடை நம்ம பிளான் பண்ணும்போது ஸோ நீங்கள் என்ன யோசிச்சு பார்த்துருக்கணும், ஒரு 11 ரூபாய்க்கு நம்ம லாட்டை பிளான் பண்ணி வச்சோம். ஒரு 9 ரூபாயிலேருந்து 10 ரூபா அது இன்னும் கீழே வரல. 11 ரூபாயிலேருந்து அது ரிவர்சல் ஆகிற மாதிரி ஒரு பிளான் வருவோம். இமீடியட்லி வி பிளான் ஃபார் தட் ட்ரேட். ஒரு 11 ருபீஸ் கிட்ட ஒரு ட்ரேடை ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம். அந்த ட்ரேடில் வந்து நம்ம பெரிய பாயிண்ட்டு ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடில் சின்ன ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப பெருசாலாம் பவுன்ஸ் ஆகாது. மேபி அது 10-10க்கு ஆகாது. 2.30 2.40க்கு நீங்கள் பெரிய மூமெண்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு 10 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் வந்தால் பெரிய விஷயம். ஏன்னா 11 ரூபாது இப்போ நம்ம டார்கெட் வந்து 11 ரூபாது ஃபஸ்ட்டு லெவல் பெருசாக வச்சோம். ஒரு 18 இல்லை 17 பாயிண்ட் கிட்ட வரணும்னு. ஸோ பியூட்டிஃபுல்லாக நம்ம டார்கெட்டை கொடுத்துச்சு. அதை அழகாக கேப்சர் பண்ணாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 11,000 ரூபாய் கேபிட்டல் வச்சுட்டு நம்மளால் ஒரு 17,000 ரூபாய் பண்ண முடியுதுன்னா 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் கேபிட்டல் வச்சோம்னா 7,000 ரூபாய் ப்ராஃபிட் வருது. ஸோ யோசிச்சு பாருங்கள், குவான்டிட்டிஸில் 11,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் 4,000 கூட போட்டோம். ஜஸ்ட் திங்க் ஓவர். மொத்த பாயிண்ட்டும் நம்ம கேப்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 17 பாயிண்ட் நம்மளுக்கு மூவ் ஆகுதுன்னா அந்த 17 பாயிண்ட்ல நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் எது? ஒரே ஒரு 10 பாயிண்ட்டோ இல்லை 8 பாயிண்ட்டோ எதுனா வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ 12 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு 7 பாயிண்ட் மூவ் ஆச்சு. இந்த 7 பாயிண்ட்ல நம்ம 10 பாயிண்ட் டார்கெட் பண்ணால் கூட ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா மோர் தென் என்எஃப். 4,000 5,000 ரூபாய் ஈஸியாக கிடைச்சிடும் அந்த கேபிட்டலில். 12,000 ரூபாய் கேபிட்டலில் வச்சோம்னா ஒரு 17,000 ரூபாய்க்கு அழகான டார்கெட் ஒன்று பார்த்தோம். ஸோ இது ஒரு ட்ரேடு. இது பார்த்துருப்பீங்க, 24,400 கால். அது கொஞ்சம் பேர் எடுத்து ப்ராஃபிட் பண்ணாங்க. அதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஸோ அந்த ட்ரேட்லேயே நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஸோ ஈவினிங்கில் எக்ஸ்பைரியை நம்ம 24,450லேருந்து 350லேருந்து 400க்குள்ளேயே ஒரு எக்ஸ்பைரியில் நல்ல டார்கெட் பார்க்கணுன்னு பிளான் பண்ணோம். ஒரு 9 ரூபாயில் ஒரு லாட் நல்ல ரேட்டில் கிடைக்குது. 9 ரூபா 10 ரூபாயில்னும் போது வி பிளான்டு ஃபார் டு எக்ஸிக்யூட் அ ட்ரேடு. ஸோ இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 10 ரூபாய் 78 காசுக்கு ஹி ஹஸ் டேக்கன் லாட்ஸ். 10 ரூபாய் 78 லாட் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து ட்ரையல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தாரு, நான் ஃபுல்லாக ட்ரையல் பண்ண காணும். ஸோ வரும் ஒரு பாதி பாயிண்ட் லைக் 28-30 பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துட்டுருக்காரு. ஆனால் இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இதில் 130 பாயிண்ட் கிட்ட இருந்துச்சு. பட் நம்ம லெவல் எப்போவுமே பெரிய பாயிண்ட் எடுக்கணும்னு அவசியம் படுறதில்ல. நம்மளுக்கு வர வேண்டிய பாயிண்ட்ஸு கொஞ்சமாக வந்தால் கூட போதும். இங்கே யோசிச்சு பாருங்கள், 10 ரூபாய் 78 காசு 24,400 புட். ஆனால் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு பாருங்க. ஸோ 24,400 புட்டை 10 ரூபாய் 78 காசு எடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 136 போய்க்குது. க்ளோஸ் வந்து லாஸ்ட் ரேட் ப்ரைஸ் 126 ருபீஸ் போயிருக்கு. அது ரொம்ப அழகாக அமைச்சிருந்தார் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறதுக்கு. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல். லேர்னிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 11 ரூபா கொடுத்து ஒரு 10,000 ரூபா 11,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா திங்க் ஓவர் 11,000 ரூபாயில் நம்மளுக்கு 27,000 அப்ராக்சிமேட்லி 17,000 ரூபா ப்ராஃபிட் வருது. 11,000 ரூபா போட்டோம்னா 17,000 ரூபா ப்ராஃபிட் ஒரு 1000 குவான்டிட்டிஸ் போட்டால். பட் இவர் வந்து சின்ன குவான்டிட்டியாக தான் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறார். 150 தான் போட்டிருக்காரு.
27 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு நின்றுட்டுக்கிறாரு. ஸோ இது அப்படியே விட்டுருந்தா கூட யோசிச்சு பாருங்க நிலைமை. ஸோ இந்த மாதிரி ட்ரேடை வந்து வீக்லி ஒன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் வாட்ச் பண்ணி நீங்கள் லேர்னிங் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஒரு சின்ன கேபிட்டலில் பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இதுதான் உகுதி. 11,000ல் 17,000 ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற வாய்ப்பும் இருக்குது. பட் அது நம்ம பெரிய ஆசைப்படல. 126 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், 136 போச்சு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம 10 பாயிண்ட் பண்ணுறது 17 வரைக்கும் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேர்னிங்கை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸ்பைரி ட்ரேடில் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த மணி நேரத்தில் நல்லாயிருக்கும். பட் இதை வந்து நம்ம குரூப்பாக எடுக்கும்போது பிகினர்ஸ்க்கு இது டிஃபிகல்ட் ஆகிட்டு சப்போஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா இருக்கிற கேபிட்டல் வைப் ஆகிடும். அதனால அதை நம்ம அவ்வளோ இதுவாக நம்ம கொடுக்குறதில்ல. கொஞ்சம் லேர்னிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் இதை ஒரு பர்சனல் ட்ரேடாக எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணும்போது இட் பி ஈஸி ஃபார் இது புதுசாக யாருமே கற்றுக்கணும் உள்ளே வரணும்னு நினைக்க வரும்போது அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ₹10.78 போயிட்டு 136 பாயிண்ட் கிட்ட போயிருக்குது, 131. அவர் ஒரு 22 பாயிண்ட் 27 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் குட் லெசன். 24,400 புட். தேங்க்யூ.